திமுகவில் இணைந்தார் ஓபிஎஸ். தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய மெகா ட்விஸ்ட் நடந்திருக்கு நண்பர்களே. 3 முறை அதிமுக முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ் இப்போ அண்ணா அறிவாலயத்துல முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில திமுகவுல இணைஞ்சிட்டாரு. இது 2026 தேர்தலோட தலையெழுத்தையே மாத்தப் போகுது. இத்தனை நாளா அதிமுகவை மீட்டெடுப்போம்னு சொன்ன ஓபிஎஸ் இன்னைக்கு காலையில தன்னோட எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு நேரா அறிவாலயம் போயிட்டாரு. ஓபிஎஸ் மட்டும் இல்ல, அவர் மகன் ரவீந்திரநாத் மற்றும் ஆதரவாளர்களும் இப்போ உதயசூரியன் பக்கம் சாஞ்சிட்டாங்க. அமைச்சர் சேகர் பாபு தான் இவங்கள ஒரே கார்ல கூட்டிட்டு வந்திருக்காரு. தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொன்ன ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி முட்டுக்கட்டை போட்டதால இப்போ இந்த அதிரடி முடிவை எடுத்திருக்காரு. சசிகலா ஒரு பக்கம், ஓபிஎஸ் ஒரு பக்கம்னு அதிமுக இப்போ நிலை குலைஞ்சு போயிருக்கு. ஓபிஎஸோட இந்த அதிரடி மாற்றம் 2026 தேர்தல்ல திமுகவுக்கு மெகா வெற்றியை தருமா? அதிமுகவோட எதிர்காலம் என்ன? நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஓபிஎஸ் செஞ்சது சரியா? உடனே கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க.